பேச்சு திறமைக்கான போட்டிகள். இதில் வந்து ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸ், திருக்குறள், தமிழ் ஸ்பீச்சு இது எல்லாமே வரும். இது தமிழுக்கு மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ்க்கு வேணாலும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் ஸ்பீச் பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். நம்ம பண்பாடில் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட தமிழர் பண்பாடு. ஸோ முதல்ல வணக்கம் சொல்லி உங்களுடைய பெயர் அறிமுகம் கொடுத்து அதுக்கப்புறம் தலைப்பை பற்றி என்னன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் தாராளமாக 30 செகண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரொடக்ஷனுக்கு மட்டும். அப்படி இன்ட்ரொடக்ஷனில் வந்து அந்த தலைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியறதுக்காக தமிழ் இலக்கியங்கள்ல இருந்தோ இல்லை பொன்மொழிகள்ல இருந்தோ திருக்குறள்ல இருந்தோ நீங்கள் மேற்கோள்கள் காட்டி பேசலாம். இதுவே உங்களுக்கு டோட்டல் டியூரேஷன் 2 மினிட்ஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா மேற்கோள் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சிடும், 15 செகண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இன்ட்ரொடக்ஷன், உங்களோட அந்த டாபிக் இதை மட்டும் சொன்னீங்கன்னாலே 15 செகண்ட்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு 5 மினிட்ஸ் டியூரேஷனில் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் டியூரேஷன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் 15 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம், இதே இம்பார்ட்டன்ஸ் தான் முடிவுரைக்கும் கொடுக்கணும். முடிவுரைக்கும் இதே மாதிரி நம்ம 2 மினிட்ஸ் வீடியோனா 15 செகண்ட்ஸ், 5 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா அதுக்கு 30 செகண்ட்ஸ், அந்த மாதிரி டைம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் டியூரேஷனில் பேலன்ஸ் 80 செகண்ட்ஸ் இருக்கும். 5 மினிட்ஸ் டியூரேஷனில் 4 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. 40 செகண்ட்ஸ், 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து இந்த டாபிக்னா சில பேருக்கு வந்து ரொம்ப காமனான டாப்பிக்காக இருக்கலாம், இருந்தாலும் அதை பற்றி என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா புரியாத ஒரு தலைப்பு கூட கொடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அந்த டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, அது என்ன அப்படின்னு முதல்ல புரிய வைங்க. அது ரொம்ப சிம்பிளான டாப்பிக்காக இருந்தாலும் கூட, ஏன்னா ஜட்ஜஸ் வந்து அந்த டாப்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பழையபடி இந்த சங்க இலக்கியங்கள்லேருந்து இல்லை திருக்குறள்லேருந்து பொன்மொழிகள்லேருந்து யார் எந்த ஆன்றோர் பெரியோர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு மேற்கோள் காட்டி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், நியாயப்படுத்தலாம். அடுத்த ஹாஃபில் அவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த காலத்து பேச்சை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த காலத்துக்கு வாங்க, உங்கள் பார்வையில் இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அணுகுமுறை தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இப்போ இருக்கிறத பேசும்போது மேற்கோள்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் இந்த கால கவிஞர்கள் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத ஒரு இதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப லைவ்லியாக இருக்கும், பீப்புளோட நல்லா கனெக்ட் ஆக முடியும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை எக்ஸாக்டாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் ஹாஃப். ஸோ 40 செகண்ட்ஸ் இல்லைனா 2 மினிட்ஸ், இதுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் 40 செகண்ட்ஸ் இல்லைனா 2 மினிட்ஸ், இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இதை பற்றி பேசிட்டு முடிவுரையில் இது இவ்வளோ நல்லது, இதில் இவ்வளோ பாதகங்களும் இருக்குது, இந்த பாதகங்களையும் நல்ல விதமாக மாற்றி ஹேண்டில் பண்ணால் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் கொண்டு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு சொல்யூஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு அல்டிமேட் கிளைமேக்ஸ் மாதிரி முடியும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு கண்டென்ட்டை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். இனிமேல் வந்து இது எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், தெளிவான பேச்சு, நாக்கெல்லாம் அப்படியே நல்லா சொலண்டு அழுத்தம் திருத்தமாக ஏற்ற இறக்கத்தோட ரசிக்கிற மாதிரி பேசணும். ஏன்னா தமிழ் மொழியில் அத்தனை ப்ரொனன்சியேஷன் இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஒரு வார்த்தையை நீங்கள் அழுத்தி அடுத்த வார்த்தையை எடுக்கும் போதே அது ஒரு ராகம் மாதிரி போகும். ஸோ அப்படி நீங்கள் பேசும்போது தான் அது கேட்குறவங்களுக்கும் அவ்வளோ இனிமையாகவும் இருக்கும், நீங்கள் சொல்கிற விஷயமும் ஈஸியாக உங்களுக்கு போய் சேரும். அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் வந்து கடகடன்னு பேசும்போது ஸ்டக் ஆகலாம், இல்லை எப்போ பாரு அந்த வார்த்தை நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், சரியாக வராது. அந்த மாதிரி இடத்துல அந்த வார்த்தைக்கு பதிலாக 1000 வார்த்தை இருக்குது தமிழில். அந்த மாதிரி எந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல பொருந்துமோ அந்த மாதிரி வார்த்தையை மாற்றிக்கோங்க. அதே வார்த்தையோட போராடிக்கிட்டே இருக்காதீங்க, சிம்பிளான வார்த்தையாக மாற்றிக்கோங்க, இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியான வார்த்தையாக மாற்றி போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் கடகடன்ட்டு வாய் கொளராமல் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஏற்ற இறக்கத்தோட
பேசலாம். இதோட இன்னொரு லெவல், இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம தமிழ் மொழியோட பெருமையே அதோட அடுக்குமொழி தான். எதுகை மோனையோட பேசுறது. அந்த மாதிரி அடுக்குமொழி வச்சு ரைமிங்காக நீங்கள் பேசும்போது, அதுலேயும் மெல்லினம் வச்சு இருக்குது, வல்லினம் வச்சு இருக்குது. இந்த மெல்லினமை வச்சு பேசினாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லை வல்லினம் வச்சு பேசுனீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான இது நல்லாயிருக்கும், இல்லை உங்களால் சொல்ல முடியுங்கிறத பார்த்து அந்த மாதிரி ரைமிங்ஸாக உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட், பேசும்போது ஒரு சென்டென்ஸ்னால் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பிரேக் விடாமல் கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு பழகுங்க. அப்புறம் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா கடகடன் பேசிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்கும். அப்போ ஒரு சென்டென்ஸை முடித்து அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது இப்படி மூச்சு இழுத்து பேசும்போது பாதி வார்த்தையை முழுங்கிடுவாங்க. அது வந்து அவங்க சொன்னது சரியாக புரியாது. அதனால் நிறையா பேசி 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 பழகுங்க. நிறையா பேசும்போது தான் அந்த நாக்கு சுழற்சியும் நல்லாயிருக்கும், அழுத்தம் திருத்தமாகவும் பேசுவாங்க. அந்த மூச்சு இறைச்சல் இல்லாமல் அவங்களால ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இது நீங்கள் இந்த ரெண்டுமே பிரேக் இல்லாமல் பேசுகிறது, அப்புறம் அந்த மூச்சு பயிற்சி, இது ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே ட்ரெயின் அப் ஆகிடுவீங்க. அடுத்தது உங்களோட நேரான பார்வை. பேசும்போது ஆடியன்ஸை பார்த்து பேசுங்க. ஒரே இடத்துல இப்படி ஆடியன்ஸை பார்த்து பேசாமல், எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரோடையும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து பேசுங்க. அப்போ தான் ஆடியன்ஸோட நீங்கள் நல்லா கனெக்ட் ஆவீங்க. அப்போ தான் அவங்க கண்ணு நேராக பார்க்கும்பொழுது தான் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கணுங்கிற நினைப்பே அவங்களுக்கு வரும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் சொல்கிற அந்த கவனம் சிதறாமல் நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி வருவாங்க. அந்த ஆடியன்ஸோட இன்டராக்ஷனை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்களே கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி எப்படி அமையணும்னா, பொதுப்படையாக எல்லார் மனசுலையும் இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும், அது என்ன கேள்வின்னு நீங்கள் யோசிக்கணும். அந்த கேள்வியை கேட்டு, இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறுபடியும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி கொஸ்டின் அண்ட் இன்ட்ராக்ஷன் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது கரெக்டான டைமிங்கில் அந்த ஒரு டைம் 2 டைம் தான் யூஸ் பண்ணணும். வரிசையாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தோன்னா அது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ ரொம்ப கேட்காம அப்பப்போ மட்டும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்கள் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ்னால் இப்போ ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கை காலெல்லாம் கையை கட்டிட்டோ, இல்லை கையை நேராக ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் நின்னோ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நல்லா நீங்கள் மனசுலேருந்து என்ஜாய் பண்ணி பேசும்போது உங்கள் தலை அசையும், கை அசையும், நீங்கள் நடக்கலாம். நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கை எடுத்துகிட்டு கூட அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுலேயே உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கன்வே ஆகும். நீங்கள் எவ்வளோ தைரியமாக, எவ்வளோ தெளிவாக, நடுங்காமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் பாடி லாங்குவேஜை தான் காட்டி கொடுக்குற விஷயம். அதனால் மேக்ஸிமம் அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ரியலாக உங்களோட ஹார்ட்லேருந்து நீங்கள் பேசுகிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்களுடைய உடல் அசைவுகளும் அந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக மதிப்பு இருக்குது. நெக்ஸ்ட், இப்போது நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணும்னு சொன்னேன். ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு எண்டிங் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கண்டென்ட்டை எப்படி இருக்குது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் பார்வையில் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் வந்து என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து கன்க்ளூஷனில் இருக்கும். ஸோ இது வந்து நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் அதை வந்து ரிட்டன் எழுத போகிறீங்க, பாயிண்ட்டாக எழுத போகிறீங்க. அப்படி எழுதும்போது என்னன்னா ஒரு கோர்வையாக இருக்கணும், ஒரு கதை மாதிரி இருக்கணும். அடுத்தடுத்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்வையாக இருந்துச்சுன்னா தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். அதை டெலிவர் பண்ணும்போது கேட்குற ஆடியன்ஸுக்கும் அது நல்லாவே புரியும், கண்டினியூட்டி இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஒரு இன்சிடென்ட் அங்கே ஒரு இன்சிடென்ட் மாற்றி ஷஃப்லாகி வந்துச்சுன்னா கேட்குறவங்களுக்கும் புரியாது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்ட்டு. அதனால் ஒரு கோர்வையாக வர்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது தான் ஈஸியாக ரியலைஸ் பண்ணவும் முடியும், ரிமெம்பர் பண்ணவும் முடியும். சப்போஸ் இப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட் மறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் டெக்னிக்கு. இது நான் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வந்து ஒரு மேடை பேச்சில் சொன்னாங்க. ஒரு கதை மாதிரி சொன்னாங்க. அவங்க சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் மேடை பேச்சுக்காக ஸ்டேஜ் ஏறுறாங்க. அந்த ஸ்டேஜ் போய் பேசும்போது ஃபஸ்ட் டைம் மறந்துட்டாங்க, செகண்ட் டைம் மறந்துட்டாங்க, தேர்ட் டைம் மறந்துட்டாங்க. இது மாதிரி
எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப அவங்க டீச்சரும் விடாமல் ஸ்டேஜில் போய் பேச வைக்கிறாங்க ஒவ்வொரு அசம்பிளிலையும். அப்போதான் ஒரு நாள் அவங்களுக்கு புரிஞ்சுதான் இந்த மாதிரி மேடை பேச்சோட சூட்சமம் என்ன அப்படின்ட்டு. ஒரு திருக்குறள் வந்து மேற்கோளாக சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கணுமா. அப்படி திருக்குறள் சொல்லும் போது பாதியில் அவங்களுக்கு மறந்து போயிடுது, அதே இடத்துல மறந்து போயிடுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல அவங்க நினச்சிருக்காங்க அந்த முதல் 2 வார்த்தையை சொல்லி என்று திருவள்ளுவரின் கூற்றின்படி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிட்டாங்க. திருக்குறளை ஃபுல்லாக அவங்க சொல்லி முடிக்கவே இல்லை. ஏன்னா அது எந்த திருக்குறள்னு நமக்கு புரிஞ்சிடும். ஸ்டார்டிங் சொல்லும் போதே அப்படி திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம், அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் முக்கியம். அதில் அவங்க ஃப்ளோவில் அப்படி கடகடன்னு சொல்லும் போது அது தப்பாகவே தெரியாது, யாருக்குமே நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. ஏன்னா ஃபுல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்குறவங்க ஃப்ரெஷ்ஷாக கேட்குறாங்க, நீங்கள் எந்த பாயிண்ட்டை விட்டுட்டு சொல்கிறீங்க, எந்த பாயிண்ட்டை புதுசாக ஆட் பண்ணி சொல்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால மறந்துட்டாலும் ஒரு கோர்வையாக மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸலண்ட் டிப்பு. அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர்றதுனா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து இப்போ இருக்க ட்ரெண்டிங் டாபிக்ஸை பற்றி பேசணும். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக்ஸை பற்றி பேசும்போது தான் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக நம்மளோட இன்ட்ராக்ட் ஆவாங்க, கனெக்ட் ஆவாங்க. நம்ம சொல்கிற கண்டென்ட் அவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, லைட்டாக அப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று ஹியூமர் சென்ஸு. ஹியூமர் சென்ஸ்னால் அவங்க ரசிக்கும்படியாக சிரிக்கும்படியாக சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும்போது யாரையும் புண்படுத்தக்கூடாது, இழிவாக பேசக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. எந்த வகையிலையும் யார் மனதும் புண்படாத அளவுக்கு ஒரு நகைச்சுவை உங்களால் சொல்ல முடியும், எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த வெற்றியாளர். அடுத்தது போல்டாக பேசுறது. நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லையா, பாடி லாங்குவேஜ் தான் உங்கள் கான்ஃபிடென்ஸை காமிக்கும் அப்படின்ட்டு. அதே தான். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாரையும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி ரொம்ப போல்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாய்ஸ் நடுங்காமல் இருக்கும், நல்லா கணீர்னு ஒரு குரலோட கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு போல்டாக பேசுங்க. எல்லாரையும் பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலோட பேசுங்க, ரசித்து பேசுங்க, பயந்து பயந்து பேசாதீங்க, நல்லா ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. சாதாரணமாக உரைநடை பேச்சிலையோ இல்லை இப்போ இந்த பேசுகிற இந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உரைநடை தமிழில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் முடிஞ்சதுன்னா நல்ல சங்ககால வார்த்தைகளாக நல்ல நல்ல தமிழ் வார்த்தைகளாக தேடி எடுத்து போட்டு பேசுங்க. ரொம்ப கொலோக்கியலாக பேச வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நல்ல தமிழ் வார்த்தைகளாக போட்டு பேச ட்ரை பண்ணுங்கள். இப்போ பேசினார்கள் அப்படின்றத விட கேட்டார்கள் அப்படின்றத விட கேட்டார்களுக்கு பதிலாக வினவினார்கள் அந்த மாதிரி வார்த்தைகளாக எடுத்து போட்டிங்கன்னா அது ஈஸியாக வினவினார்கள்னா என்னன்ற அர்த்தமும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரொம்ப புரியாத தமிழ் வார்த்தை எடுத்து போடணுன்ற அவசியம் இல்லை. புரிகிற மாதிரியான கொஞ்சம் உரைநடை தமிழில் இருக்கிற வார்த்தைகளாக எடுத்து போட்டு பேசுனீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதையெல்லாம் வந்து தமிழ் ஸ்பீச்சுக்கு நம்ம சொல்லலாம். இப்போது தமிழ் ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸு, திருக்குறள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பேசின 5 விஷயங்கள் அப்படியே பொருந்தும். அதாவது தெளிவான பேச்சு, வாய் கொளராமல் அழுத்தம் திருத்தமாக ஏற்ற இறக்கத்தோட நம்ம பேசணும், அது ஒன்று. இடையில பிரேக் விட்டு ஆன்னு யோசிக்காமல் ஒரு ஃப்ளோவாக பேசணும். அடுத்தது இந்த மூச்சு வாங்கிறது. அடுத்தது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அவங்கள நேருக்கு நேர் பார்க்கணும். எல்லா ஆடியன்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பாடி லாங்குவேஜ் அந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கணும். அவங்களோட இன்னும் கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸை ஆட் பண்ணணும். அது சிரிக்க வைக்கிறதா இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், இல்லை மேற்கோள்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட் ஆட் பண்ணணும். இது வந்து காமனாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போது ஸ்டோரி டெல்லிங்க்கும் ரைம்ஸுக்கும் இன்னொரு விஷயம் ப்ளஸ்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து நீங்கள் ஏதாவது பப்பெட்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸாக. பப்பெட்ஸ்னால் நம்ம பொம்மலாட்டம், ஏற்கனவே இருக்கிற பொம்மை மாதிரி அந்த கேரக்டர்ஸை செஞ்சு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அது முயல் பேச போகுதுன்னா அந்த முயலே வந்து பேசுகிற மாதிரி அந்த பொம்மையை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த காட்சியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும், அது இன்னும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டோரி டெல்லிங்க்கு. இதே ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் பாட்டாக கூட பாடலாம். இது நம்ம பொம்மலாட்டத்தில் பண்ணுற விஷயம் தானே. அந்த பாவைகளை எடுத்து வச்சு அந்த பாட்டை பாடி அதுக்கேற்ற மாதிரி அந்த பப்பெட்ஸை அசைப்பாங்க. ஸோ இது நம்ம பாரம்பரியத்தில் இருந்த ஒரு விஷயம் தானே. அதையே நீங்கள் திரும்ப இதில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நீங்கள் தனித்துவமாகவும் தெரிவிங்க, ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ரைம்ஸ் சொல்லும் போது ரைம்ஸ் வார்த்தையாக சென்டென்ஸாக ஒப்பிக்கிற மாதிரி சொல்லாதீங்க, அதை பாடலாகவே பாடலாம்.
பாடலாக பாடும்போது அந்த ராகம் எப்படி பாடுறாங்க, அதை எப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். திருக்குறளும் அதுக்கான ஒரு விளக்க உரை கொடுக்கும்போது தெளிவாக திருத்தமாக அந்த திருக்குறளை சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி அந்த கதையில் இருக்க நீதியை வச்சு இந்த திருக்குறளை நீங்கள் விளக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி ஒரு குழந்தைக்கு ஈஸியாக நீங்கள் சொல்லி புரிய வைப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக அது இடத்துல வந்து விழுகும். ஸோ இவ்வளவு தான் பேச்சு போட்டிகளுக்கான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம இதிலே சொல்லுவோம் இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.